ஹாய், என் பேர் அதித்தி. இன்னைக்கு வீடியோவில் வந்து ஹாரி பாட்டரோட முழு கதையையும் பார்க்கலாம். ஹாரி பாட்டரோட கதை வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாரி பாட்டர் வந்து 7 பாகங்களாக புத்தகமாக வெளிவந்திருக்கு. 7வது பாகம் மட்டும் 2ஆக பிரிக்கப்பட்டு 8 பாகங்களாக மூவியாக வெளிவந்திருக்கு. ஜேம்ஸ் அப்புறம் லில்லி இந்த தம்பதியினரோட மகன் தான் ஹாரி பாட்டர் அப்படிங்கிற சின்ன பையன். இந்த பையன் வந்து பிறந்த கொஞ்ச காலத்திலேயே லார்ட் வால்டிமோட் அப்படிங்கிற தீய சக்திக்கு வந்து என்னுடைய முடிவுக்கு இந்த பையன் தான் காரணமா இருப்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஒரு ஆருடம், அதாவது ஒரு ப்ரொஃபஸி மூலமா அவருக்கு வந்து தெரிஞ்சிருது. அதனால அவர் ஹாரியை கொல்றதுக்காக வர்றாரு. நடக்கிற சண்டையில வந்து ஜேம்ஸும் லில்லியும் அவங்களுடைய உயிரை துறந்துடுறாங்க. ஹாரியை வந்து வால்டிமோட்டால எதுவுமே பண்ண முடியல. வால்டிமோட் வந்து தன்னுடைய சக்திகள் எல்லாத்தையுமே இழந்து ரொம்ப வீக் ஆயிடுறாரு. அந்த பேட்டிலோட அடையாளமா வந்து ஹாரியோட நெத்தியில ஒரு லைட்னிங் ஷேப்ல ஒரே ஒரு ஸ்கார் மட்டும் இருக்கும். இதுதான் வந்து இந்த கதையுடைய பேக்ரவுண்டு. முதல் புத்தகத்துடைய பேரு, புத்தகம் அல்லது மூவி, இதோடைய பேர் வந்து ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன். ஹாரி பாட்டர் வந்து டர்ஸ்லீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி கூட தான் இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு 11 வயசு ஆச்சு. இந்த ஃபேமிலியில் அவர் ஒன்றும் அவ்வளோ சரியாக நடத்தல. ஒரு ஸ்டேர் கேஸ்க்கு கீழே ஒரு சின்ன ரூமில் தான் அவர் தங்கியிருக்காரு. ஹாக்வர்ட்ஸில் அவருக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஹாக்வர்ட்ஸ் வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்கூல். ஹாரி மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிற குழந்தைங்கள்லாம் அங்கே தான் போய் படிப்பாங்க. ஆனால் ஹாரிக்கு வந்து தனக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிற விஷயம் எதுவுமே இப்போ வரைக்குமே தெரியாது. அதை பொறுத்தவரை ஒரு சாதாரண மனுஷன், அவ்வளோ சாதாரண குழந்தை, அவ்வளோதான். லெட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் ஹாக்வர்ட்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த லெட்டர் எதுவுமே வந்து ஹாரி கையில் கிடைக்காதபடி அந்த குடும்பம் வந்து பார்த்துக்குவாங்க. இதனால என்ன ஆயிரும்னா, ஹாக்வர்ட்ஸ்லேருந்து ஹேக்ரிட் அப்படிங்கிறவர் நேரே கிளம்பி வந்து, அவர் வந்து ஒரு விசார்ட், அவர் வந்து நேரே கிளம்பி வந்து ஹாரியை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ தான் ஹாரிக்கு வந்து இப்படி ஒரு மேஜிக்கல் உலகம் இருக்கிற விஷயமே தெரியுது. அவங்க வந்து நேராக போய் டயகன் ஆலி அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க போய் அவர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு மேஜிக்கல் வாண்ட், அந்த மாதிரி இன்னும் ஒரு பெட்டு, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு பெட்டு இருக்கும். ஹாரியோட பெட் வந்து ஒரு அவுல், ஹெட்விக் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர். அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ட்ரெயின் டிக்கெட் கொடுத்துட்டு ஹேக்ரிட் போயிடுறாரு. அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து அந்த ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புனா பிளாட்ஃபார்ம் 9/3/4, 9:45 பிளாட்ஃபார்ம் அங்கேருந்து அது கிளம்பும். அந்த ட்ரெயினில் ஹாரி ஏறிடுறாரு. அந்த ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் ஹாரிக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, ரான் வீஸ்லி, ஹெர்மோயினி. இவங்க 3 பேர் தான் வந்து ட்ரியோ, த கோல்டன் ட்ரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இதுக்கு 3மே வந்து பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே வந்து அந்த ஹவுசஸ்லாம் செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஹாரி, இவங்க 3 பேர், ஹாரி, ரான், ஹெர்மோயினி 3 பேரையுமே வந்து கிரிஃபிண்டோர் அப்படிங்கிற ஹவுஸில் வந்து சார்ட் பண்ணி போட்டுடுறாங்க. இவருக்கு இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி ஒரு எனிமியும் வந்துடுறாரு. அதாவது அவர் பேர் வந்து ஜாக்கோ மால்ஃபாய். அவர் வந்து ஸ்லிதரின் அப்படிங்கிற ஹவுஸ். ஸ்லிதரின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேட் அப்படின்னு சொல்லி இனிஷியல் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து டார்க் விசார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இனிஷியலாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ பெருசாக ஆகுறது இல்லை. ஆனால் ஹாரியை சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹாரியோட அப்பா அம்மாவோட புகழ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய ஆளோட பையன் ஹாரி அப்படின்னு ஹாரிக்கே தெரியாது அவர் இவ்வளோ பாப்புலர் அப்படின்னு சொல்லி அங்கே வர்றதுக்கு முன்னாடி இருக்கு. ஆனால் ஹாரியை வந்து பார்த்த மாதத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அவருக்கு வந்து அங்கே ப்ரொஃபஸர் டம்பிள்டோர், மினோவா மெக்கோனாகல், இன்னும் சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் ஸ்னேப் அப்படிங்கிறவருக்கும் ஹாரிக்கும் வந்து, ஸ்னேப்புக்கு வந்து அவ்வளோவா ஹாரியை பிடிக்கிறது கிடையாது. ஒரு மாதிரி ஒரு ரஃபான ரிலேஷன்ஷிப்பே தான் போய்கிட்டு இருக்கு அவங்க 2 பேருக்குமே. இந்த பார்ட்டில் வந்து ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் அப்படிங்கிற இம்மார்டாலிட்டி, அதாவது இறப்பின்மை, அதை தர்றதுக்கான ஒரு ஸ்டோன் தான் இந்த கதை வந்து அதை நோக்கி தான் மெயினாக நகரும். ஸோ அந்த கல் வந்து யாருக்கு தேவைப்படுதுன்னா வால்டிமோட்டுக்கு தேவைப்படுது. வால்டிமோட்டுக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஸ்கூலுக்குள்ளே இருக்க ப்ரொஃபஸர் குவிரில் அப்படிங்கிறவர் அதுக்காக வேலை பார்த்துக்க இருக்காரு. லேட்ரான் அவங்க வந்து இந்த 3 குழந்தைங்களுமே சேர்ந்து ஒரு மனுஷங்களை வச்சு விளையாடுற ஒரு செஸ்ஸு, ஒரு பெரிய, அதாவது ஒரு 3 தலை வச்ச ஒரு நாய், இதெல்லாம் வந்து சமாளித்து அந்த ஸ்டோனை வந்து பத்திரமா, அந்த ஸ்டோன் வந்து அந்த தீய சக்திகள் கையில் கிடைக்காம அவங்க பண்ணிடுவாங்க. இதுதான் முதல் பாகம். 2வது பாகத்துடைய பேர் வந்து ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். வழக்கம் போல எல்லா பாகங்களுமே எப்படி ஆரம்பிக்கும்னா, ஹாரி வந்து தன்னுடைய சம்மரை டர்ஸ்லீஸ்ல கழிப்பாரு. ஸோ ஒரு சம்மருக்கு அடுத்தும் ஒரு புது அகடமிக் இயர் ஆரம்பிக்கும் இல்லைங்களா, எல்லா வருஷங்களுமே அப்படித்தான் ஆரம்பிக்கும். இப்போயும் அவர் வந்து சம்மரை டர்ஸ்லீஸ்ல கழிக்கிறாரு. அப்போ டாபி அப்படிங்கிற ஒரு சின்ன எல்ஃப் வந்து ஹாரி கிட்ட வந்து சொல்லும், நீங்க போகாதீங்க ஹாரி அங்க. டாபி யார் அப்படின்னா, முன்னாடி பாட்டில் ஒரு பேர் சொன்னேன் இல்லைங்களா, டிராக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, மால்ஃபாய் ஃபேமிலி, டிராக்கோ மால்ஃபாய், அந்த மால்ஃபாய் குடும்பத்துல வேலை செய்யற ஒரு எல்ஃப் தான் அது. அது வந்து ஹாரி பாட்டர் மேலே உள்ள அபிமானத்தினால வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படிங்க. இந்த இதில் டாபி வந்துட்டு போகிறதுல ஒரு சின்ன கூத்து நடந்துடும். அதில் வந்து இந்த குடும்பம் ரொம்ப, டர்ஸ்லீஸ் குடும்பம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. எனக்கு சும்மாவே ஹாரியை பிடிக்காது, இதில் இவன் வேறு இந்த கூத்தெல்லாம் பண்ணிக்கிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிடுவாங்க. ஆனால் ரான் வீஸ்லி வந்து தன்னுடைய அப்பாவோட பறக்கிற காரை எடுத்துகிட்டு வந்து, அவங்க அப்பா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் வேலை செஞ்சுக்கு இருப்பாரு. அது கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அவங்களுடையது. அதை பறக்கிற காரை எடுத்துகிட்டு வந்து அதில் ஹாரியை கூட்டிகிட்டு போய் எல்லாம் சேஃபாக வந்து ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருவாங்க. இந்த டயத்தில் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் ரானுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க, பேர் வந்து ஜின்னி அப்படின்னு சொல்லிட்டு.
ஜின்னியுடைய பேக்ல ஜாக்கோ மால்ஃபாயோடைய அப்பா லூஷியஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டைரியை போட்டு விட்டுருவாரு ஜின்னியுடைய பேக்ல. அந்த சமயத்தில் வந்து இந்த ஸ்கூலுக்குள்ளே போனோடனே ஸ்கூல்லாம் வழக்கம் போல் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஸ்கூலோட செவரெல்லாம் வந்து ஹாரி கிட்ட பேச ஆரம்பிக்கும். செவத்துலேருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கே இருக்கும் ஹாரிக்கு. அந்த சமயத்தில் செவத்தில் சில வாசகங்கள்லாம் எழுதியிருக்கும். அதாவது த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் இஸ் ஓப்பன், எனிமீஸ் ஆஃப் ஹேர் பி அவேர். அதாவது அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அதை வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து ஹேக்ரிட், அதாவது ஹாரியை கூப்பிட வந்தார் இல்லைங்களா, அவர் வந்து திறந்ததாக ஒரு ரூமர் இருக்கும். அது திறந்தது யாருன்றதை லேட்டராக சொல்கிறேன் நான். திறந்ததாக ஒரு ரூமர் மட்டும் இருக்கும். இந்த பக்கத்தில் தான் வந்து ஹாரிக்கு ஸ்னேக்ஸோட பேச வரும், அதாவது பார்சல் டங் அப்படிங்கிறது பாஷை, அந்த பாஷை பேர். ஹாரிக்கு அந்த பாஷை பேச வரும் அப்படிங்கிற விஷயமே வந்து எல்லாருக்குமே தெரியுது. இது தொடர்ச்சியாக வந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து இந்த ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பயந்து அப்படியே சில மாதிரி உறைஞ்சிடுறாங்க எல்லா குழந்தைங்களுமே. லேட்டராக என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் வந்து இதை திறந்தது வந்து ஜின்னி தான். ஜின்னியை வந்து யாரோ ஃபோர்ஸ் பண்ணி ஜின்னியை வந்து அதை திறக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது யாரோட டைரினா வந்து டாம் மால்வலோ ரிடில் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டைரி. அது வந்து முன்னாடியே படித்த ஸ்டூடெண்ட், அந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டு, அவரோட டைரி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரான இவங்க 2 பேரும் வந்து கன்ஃபரண்ட் பண்ணுவாங்க. லேட்டரான ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டையில் வந்து 2 பேருமே வந்து நேருக்கு நேராக கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. டாமும் ஹாரியும் ஒரு சேம்பருக்குள்ளே போய், ஏன்னா அந்த சேம்பருக்குள்ளே ஜின்னி மாட்டிக்கு இருப்பா. ஸோ அவளை காப்பாற்றுறதுக்காக அங்கே போகிறப்ப அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் ஆஃப் நடக்கிறப்ப அவர் சொல்லுவார், டாம் மால்வலோ ரிடில். அந்த வந்து அப்படியே திருப்பி போட்டால் லார்ட் வோல்டிமோர்ட்னு வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லார்ட் வோல்டிமோர்ட்டோட சைல்டுஹுட். லார்ட் வோல்டிமோர்ட் தான் சின்ன குழந்தையா இருந்தப்போ அது திறந்தது. அவருடைய சைல்டுஹுட்ல அவர் தான் அந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் தெரியுது. லேட்டரான் அந்த டைரியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இந்த டைரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹார்க்ரக்ஸுங்க. ஹார்க்ரக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த தீய சக்தி லார்ட் வோல்டிமோர்ட் அப்படிங்கிற தீய சக்தி வந்து தன்னுடைய உயிரை 7 6 பாகங்களா பிரித்து ஒரு இதுக்குள்ளேயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். தன்னுடைய சோலை பிரித்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இறப்பின்மை, இம்மார்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த டயத்தில் இதுதான் ஹார்க்ரக்ஸ்ன்னு தெரியாமலே இதை வந்து ஹாரி டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. வெற்றிகரமாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு ஹாரி. ஸோ இதோட வந்து செகண்ட் புக்கு வந்து முடிஞ்சிருது. 3வது புத்தகம் வந்து ஹாரி பாட்டர் அந்த பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபன். ஸோ வழக்கம் போல் வந்து ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க ட்ரெயினில். அந்த டயத்தில் நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் இருக்குது. சீரியஸ் பிளாக் அப்படிங்கிறவர் வந்து ஆஸ்கபன் அப்படிங்கிற ஒரு சிறையிலேருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு. இந்த சீரியஸ் பிளாக் யார் அப்படின்னா, அந்த பேப்பரில் எழுதியிருக்கு. அதாவது ஹாரியுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அப்பா அம்மாவை வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி லார்ட் வோல்டிமோர்ட்டுக்கு காட்டி கொடுத்தவர் இந்த சீரியஸ் பிளாக் தான். அவர் வந்து இப்போ வெளியே வந்திருக்காரு அப்படின்னா ஹாரியோட உயிருக்கு பின்னாடி இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தில் சொல்கிறாங்க. அந்த சீரியஸ் பிளாக்கை தேடி டிமெண்டோஸ் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. இவங்களும் வந்து டார்க் விசர்ட்ஸ் தான். அதாவது அடுத்தவங்களுடைய பெயின் மேலே ஃபீட் பண்ணுறாங்க. ஹாரிக்கு வந்து ஏற்கனவே நிறைய பெயின் ட்ராமா அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா வந்து அவர் சின்ன குழந்தையா இருந்தப்பவே வந்து அவங்க பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க. ப்ளஸ் அவருக்கு ஒன்றும் அவ்வளோ ஹாப்பி சைல்ட்ஹுட்லாம் இல்லை. ஸோ அவருடைய அந்த பெயினை ஃபீல் பண்ணுறதுனால டிமெண்டோஸ் பக்கத்தில் இருந்தாலே ஹாரி வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். ஸோ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. போகிற அந்த டயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரான் வந்து ஒரு பெட்டு வச்சிருப்பாரு. அந்த பெட் வந்து ஒரு ரேட், அது பேர் வந்து ஸ்கேபர்ஸ். அது வந்து காணாம போயிடுது. அந்த சமயத்தில் அவர் வந்து ஹெர்மாயினியை சந்தேகப்படுவார். ஹெர்மாயினி, நீ தான் வந்து உன்னோட பூனை தான் வந்து எலியை வந்து இப்படி சாப்பிட்டுருச்சு, எலி எங்கேயோ காணா போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்தேகப்படுவார். ஸோ இந்த சமயத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஹேக்ரிட் இருக்காரு இல்லைங்களா, ஹேக்ரிட் வந்து ஒரு பக்பிக் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அனிமலை வச்சு எல்லாரும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அனிமல் கிட்ட வந்து நம்ம ஜாக்கோ போய் மிஸ்பிஹேவ் பண்ண அந்த அனிமல் வந்து அவர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுது பதிலுக்கு. ஸோ அந்த அனிமல் வந்து உடனடியாக டெத் சென்டென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைடில் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்ததுல வந்து அப்படியே பேரலா என்ன தெரியுது அப்படின்னா, சீரியஸ் பிளாக் வந்து நேரடியாக ஹாரியை கன்ஃபரண்ட் பண்ணுறப்ப ஒரு விஷயம் தெரியுது. அதாவது சீரியஸ் பிளாக் வந்து ஒரு பிட்ரேயர் கிடையாது. ஹாரியுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்க இருக்கிற இடத்த வந்து ரகசியமா பீட்டர் பெட்டிக்ரூ அப்படிங்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. இந்த பீட்டர் பெட்டிக்ரூ தான் வந்து இவங்களை பிட்ரே பண்ணி லார்ட் வோல்டிமோர்ட் கிட்ட போட்டு கொடுத்தது. அந்த இது உண்மை தெரிஞ்ச உடனே வந்து அந்த பீட்டர் பெட்டிக்ரூ உங்களுக்குலாம் என்ன சக்தி இருக்கும்னா, அனிமேகஸ் அப்படின்ற ஒரு பவர் இருக்கும். அதாவது இவங்க வந்து அது ஒரு குறிப்பிட்ட அனிமலாக இவங்க மாறிடுவாங்க. இவங்களுக்கு அந்த மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜேம்ஸ், பீட்டர், சீரியஸ் பிளாக் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்கெல்லாம் அந்த அனிமலாக மாறுற பவர் இருக்கிறது அப்படின்றனால அவர் வந்து எலியா மாறிடுவார். ஸ்கேபர்ஸ் அப்படிங்கிற எலியா பீட்டர் மாறிடுறாரு. தான் இறந்துட்டேன் அப்படின்றத ப்ரூஃபுக்காக வந்து தன்னுடைய விரலை வெட்டிடுறாரு அவர். கொலைப்பழி வந்து சீரியஸ் பிளாக் மேலே விழுந்துருது. போட்டு கொடுத்ததோடு இல்லாமல் ஃப்ரெண்டையும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி கொலைப்பழி விழுது. தான் செய்யாத தப்புக்காகத்தான் அவர் இத்தனை வருஷமா அவர் போய் ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த சம்பவங்கள்லாம் நடக்க திருப்பி வந்து வெளியே வந்த சீரியஸ் பிளாக் வந்து ஒரு சில டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் திருப்பி ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடுது.
அப்பதான் ஹெர்மோயினி வந்து டைம் டர்னிங் மிஷின் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த பக்கிள் பைக்கும் வந்து அதாவது அதுவும் தேவையில்லாம தான் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. டம்பிள்டோர் தான் அந்த ஐடியாவை கொடுப்பாரு. முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ப்ரொஃபஸர், அவர் தான் அந்த ஐடியாவை கொடுப்பாரு. அவர் தான் வந்து டைம் மிஷினை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக மேலால சொல்லிட்டு போவார். ஸோ போயிட்டு 2 பேருமே காப்பாற்றிடுவாங்க. சீரியஸ் வந்து இப்பயும் உண்மை ப்ரூவ் ஆகலை, திருப்பி ஹைடிங்குள்ளே போயிடுவார். ஸோ இதோட வந்து அது அப்போ தான் வந்து சரி இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரிய வரும் அவங்களுக்கு. அதாவது அந்த எலியா இருந்திருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து யாருக்கும் சஸ்பெக்டேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரானுடைய ஃபேமிலியாக இருந்திருக்காரு. இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ரானுக்கு வந்து 2 பெரிய பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க காலத்துலேருந்து அவங்களோட பெட்டாவே இருந்திருக்கு. எலி எப்படி எத்தனை வருஷம் வாழும் அப்படின்லாம் சொல்கிறப்ப தான் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் வந்து பீட்டர் தப்பிச்சிடுறாரு. அந்த சமயத்தில் விட்டுடுறாங்க அவங்க. ஓ இப்போதைக்கு அதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க ரெண்டு உயிர்களையும் வந்து சேஃபாக காப்பாற்றிடுறாங்க. பக்கிள்விக்கையும் காப்பாற்றிடுறாங்க, இவரையும் சீரியஸ் பிளாக்கையும் காப்பாற்றிடுறாங்க. இதோட இந்த பார்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. அடுத்த பார்ட் வந்து ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற பார்ட் 4வது வருஷத்துக்கு வந்துட்டாங்க. இந்த வருஷம் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்கான வருஷமா இருக்கு. ஏன்னா ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒன்று நடக்குது. அதாவது 3 ஸ்கூல்ஸ்க்கு இடையில இந்த டோர்னமெண்ட் நடக்குது. ஹாக்வர்ட்ஸ், பியூக்ஸ் பேட்டன்ஸ், ட்ரம்ஸ்ட்ராங், இதுதான் அந்த 3 ஸ்கூல்ஸ். ஒரு கட்டத்தில் வந்து எல்லாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த 17 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஒரு ஃபயர் கோப்லெட் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய ஒரு நெருப்பு பிழம்பு மாதிரி இருக்குது. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்குள்ளே உங்கள் பேரை எழுதி போட்டுக்கோங்க. அதுவே வந்து என்ன பேரோ அதுவே சூஸ் பண்ணும், அந்த கோப்லெட் ஆஃப் ஃபயரே சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹாரி வந்து இதை பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். பெட்ரா அந்த பேரை சூஸ் பண்ணுறப்ப 3 பேர் பேரை சூஸ் பண்ணிடுறாங்க. 4வது ஒரு சீட்டு வருது, அதில் ஹாரி பேர் வருது. ஹாரி பேரை எழுதி போடவே இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரி சொல்கிறது இல்லை, நான் எழுதி போடலை அப்படின்னு சொல்லிட்டு. லேட்ரான் வந்து சரி இப்போ அது கோப்லெட் ஆஃப் ஃபயர் சொல்லிடுச்சுன்னா நம்ம அதை மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் செலக்ட் பண்ணிடுறாங்க. அதாவது இதில் வந்து இந்த பாகத்தில் ப்ரொஃபஸர் மூடி அப்படின்றவர் புதுசாக அறிமுகமாகிறாரு. அதாவது பெரும்பாலான பாகங்களில் வந்து டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்துக்கான ஆசிரியர் மட்டும் புதுசாக வருவார். ஒரு பாகத்துக்குமே அந்த ஒருத்தர் வந்து புதுசாக வர்றாரு. இந்த பாகத்துக்கு வர பேர் வந்து மூடி அப்படிங்கிறது. இவங்க வந்து சரி அது செலக்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுனால அதுலேருந்து சில காம்படிஷன்ஸ் இருக்கும். முதல் காம்படிஷன் வந்து ஒரு டிராகன் கிட்ட இருந்து தங்க முட்டையை எடுக்கணும். இதை வந்து ஹாரி வந்து பயங்கர இனிஷியலி வந்து ரானே ஹாரியை நம்ப மாட்டார். ஏன் நீ இப்படி ஏமாத்துற, உனக்கு பேர் புகழ் வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுவியா நீ அப்படின்னு இனிஷியலி ரானே நம்பாம இருக்காரு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் போட்டியில் ஹாரி படுற கஷ்டத்தை பார்த்தோன்னே வந்து ராணிக்கே வந்து யாரும் இப்படி தெரிஞ்சே போய் சாவறதுக்கு பேர் கொடுக்க மாட்டாங்க, நீ உண்மையிலே ஒன்றும் பண்ணல போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவருக்கே நம்பிக்கை வந்துடுது. அடுத்ததாக வந்து 2வது போட்டி என்ன அப்படின்னா, பிளாக் லேக் அப்படிங்கிற ஒரு லேக்குள்ளே இருந்து ஒரு அவங்களுக்கு பிடிச்சவங்கள அந்த தண்ணிக்குள்ளே இருப்பாங்க, அவங்கள ரிட்ரீவ் பண்ணுறது. அதையும் அவர் வந்து வெற்றிகரமாக பண்ணிடுறாரு. கடைசி வந்து ஒரு மேஸ் இருக்கும். அந்த மேஸுக்கு வந்து இப்போ அதாவது அந்த மேஸை வந்து ஃபிகர் அவுட் பண்ணி போனால் அந்த கப் எடுத்துடலாம் அவங்க. இந்த மாதிரி அதை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. கூடையில் வந்து ஹாரிக்கும் வோல்டிமோர்ட்டுக்கும் அப்பப்போ ஹாரிக்கு வந்து வோல்டிமோர்ட்டோட விஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். என்ன கனெக்ஷன் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அப்பப்போ அவருக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று, இவர் இப்படி யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அந்த மாதிரி விஷன்ஸ் எல்லாம் வரும் ஹாரிக்கு. இவங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மேஸ் நடக்குது, அந்த போட்டிக்கு போயிடுறாங்க. ஹாரியோட டீமில் ஹாரி, செட்ரிக் இவங்க 2 பேருமே வந்து இந்த மேஸை வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து கப்பை தொட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கப்பை தொடுறப்ப டேரெக்டாக ஒரு கிரேவியார்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிடுறாங்க. அங்கே யார் இருக்கா அப்படின்னா பீட்டர். போன பாகத்தில் வந்து ரானுடைய பெட் எலியா இருந்தார் இல்லைங்களா, பீட்டர் பெட்டிக்ரூ, அவர் இருக்காரு. அந்த பீட்டர் பெட்டிக்ரூ வந்து அந்த டயத்தில் ஹாரியை பிடிச்சி கட்டிடுறாரு. அப்போ அவர் வந்து வோல்டிமோர்ட்டை உயிரோட வர வைக்கிறதுக்கான ஒரு சடங்கை பண்ணுறாரு. அதாவது வோல்டிமோர்ட்டோட அப்பாவுடைய எலும்பு, அவருடைய ஃப்ளெஷ்ஷு ப்ளஸ் ஹாரியோடைய ரத்தம், எனிமியோட பிளட்டுங்கிறத ஹாரியோட ரத்தத்தை வந்து உள்ளே போட்டு வோல்டிமோர்ட் திருப்பி வந்துடுறாரு. இதில் செட்ரிக்கும் இறந்து போயிடுறாரு. இதில் எப்படியோ வந்து செட்ரிக்கோட பாடியை மட்டும் எடுத்துட்டு ஹாரி தப்பிச்சு இங்கே வந்து சொல்கிறாரு, வோல்டிமோர்ட் திரும்பி வந்துட்டாரு, வோல்டிமோர்ட் வந்துட்டாரு, இது ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. அதோட அந்த பாகம் முடிஞ்சிருது. அடுத்த பாகம் வந்து ஹாரி பாட்டர் அந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ். இது வந்து 5வது பாகம். வோல்டிமோர்ட் திரும்பி வந்துட்டாருன்னு சொன்னார் இல்லைங்களா, ஆனால் அது ஒரு பயம் நம்பலை. எல்லாருமே வந்து இவங்க ஏதோ கதையை கட்டி விட்றாங்க, அப்படிலாம் அவரெல்லாம் திரும்பி வர மாட்டாங்க. ஏன்னா அவர் பேரே கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. த ஒன் ஹூ மஸ்ட் நாட் பி நேம்டு, யூ நோ ஹூ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவர் பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து கசின் டட்லி, அவர் கசின் இருக்கார் இல்லைங்களா, அந்த டட்லிஸ் ஃபேமிலியில் ஹாரியோடைய கசின், அவர் கூட விளையாடிக்கு இருக்கப்ப, அதாவது அவங்க விளையாடிக்கு இருப்பாங்க, ஹாரி ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் டிமென்டோஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஹாரி வந்து அந்த ஸ்கூலுக்கு வெளியே மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் ஹாரி வந்து யூஸ் பண்ணிடுறாரு. ஸோ அவரை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லேருந்து வந்து அவரை வந்து பேசாமல் இந்த ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. லேட்டராக எடுத்துக்கிறாங்க. சரி விடுங்க, அது சின்ன தப்பு தானே, விடுங்க, இப்போ குழந்தை தானே அப்படின்னு எடுத்துக்கிறாங்க.
அந்த டயத்துல அந்த ஸ்கூல்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் உள்ள வராங்க. இதெல்லாம் நாங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் வந்தோடனே டொலோரஸ் அம்பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு லேடியை தான் வந்து அந்த ஹெட்டா கொண்டு வராங்க. அப்ப வந்து டம்பிள்டோரோட அதிகாரம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருது. டம்பிள்டோரும் வந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாரு ஹாரி கிட்ட இருந்து. ஹாரி கிட்ட நாம இருக்கிறது தான் வந்து ஹாரிக்கு பிரச்சனையா வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஹாரி கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஹாரிக்கு விஷன்ஸ் ஜாஸ்தியாயிட்டே இருக்கா, ஆனா பேசுறதுக்கு யாருமே இல்லை ஹாரி கிட்ட. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்றாரு ஹாரி. அதுல வந்து அவங்க இந்த டொலோரஸ் அம்பிரிட்ஜ் வந்து அந்த புது பிரின்சிபல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த டிஃபென்ஸுமே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. இங்க உங்களுக்கு ரியல் லைஃப்க்கு இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் வேணுமே, ரியல் லைஃப்க்கு அதெல்லாம் எதுவுமே தேவை, ரியல் லைஃப் இஸ் காமன் பீஸ், அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஹாரியை பிடிக்க மாட்டேங்குது. ஹாரி போய் சொல்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர்லாம் பண்றாங்க அந்த பிரின்சிபல் வந்து ஹாரியை, அதாவது அந்த லேடி ரொம்ப டார்ச்சர்லாம் பண்றாங்க. இவங்க வந்து இப்படியே விட்டாலாம் சரிப்படாது அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர்ஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ரகசியமா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இதுங்களே டிஃபென்ஸ் டார்க் ஆர்ட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அந்த டிஃபென்ஸ் எல்லாம் படிச்சுக்குதுங்க. இதுங்களே ஹாரி தான் எல்லாருக்குமே சொல்லி எல்லாம் கொடுக்குறாரு. புதுசா ரூல்ஸ் கொண்டு வராங்க. அதாவது பாய்ஸும் கேர்ள்ஸும் தள்ளி தள்ளி இருக்கணும், பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ரூலா அடிச்சு செவுத்துல தான் மாட்டிடுறாங்க. இவங்க ஒரு பக்கம் டம்பிள்டோர் சாமி வந்து ஒரு பக்கமா போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த டயத்துல வந்து ஹாரிக்கு வந்து அந்த டயத்துல இவங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க இனிஷியலா. என்ன எதுவும் நடக்குது, என்னமோ பண்றாங்கன்னு அந்த ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு தெரியுது. ஆனா வந்து என்ன ஏதுன்னு தெளிவா வந்து கண்டுபிடிக்க முடியல. இந்த டயத்துல வந்து டம்பிள்டோர் வந்து ஸ்னேப் கிட்ட சொல்லி ஹாரியை ட்ரெயின் பண்ணேன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிருந்த மைண்டை வந்து ரொம்ப இதாகுது ஹாரிக்கு அப்படின்னு உடனே ஸ்னேப் வந்து சொல்லி கொடுப்பாரு மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக. இந்த மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாரு. ஸோ அந்த டயத்துல வந்து இவர் அப்பதான் ஸ்னேப்போடைய மைண்டுக்குள்ள போய் பாக்குறப்ப ஹாரி அவங்க அப்பா வந்து ஸ்னேப்பை போட்டு ரொம்ப புள்ளி பண்ணியிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு. அது அப்பதான் ஹாரிக்கு தெரியுது தன்னை அவர் வெறுக்கிறதுக்கான ஒரு காரணம் தன்னுடைய அப்பாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாரிக்கு தெரியுது. ஸோ இந்த டயத்துல வந்து சிரியஸை டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதனால வந்து எல்லாம் சேர்ந்து அங்க போகுதுங்க. சிரியஸை டார்ச்சர் பண்றாங்க, ஐயோ அவர் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க போறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு அதாவது ஒரு சண்டை வருது. அதாவது ஒரு ப்ராஃபஸி இருக்கு, அந்த ப்ராஃபஸியை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சண்டை வருது. அந்த ப்ராஃபஸியில வந்து கடைசி அந்த ப்ராஃபஸி வந்து தவறுதல கீழே விழுந்து உடஞ்சிரும். அதுல வந்து நெய்தர் கேன் லிவ் வைல்ட் அதர் சர்வைவ்ஸ், அதாவது ஒருத்தர் தான் இருக்க முடியும், ஒருத்தரோட இறப்புக்கு இன்னொருத்தர் காரணமா இருந்தே தீருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஃபஸில வந்து எழுதியிருக்கு. ஸோ இந்த சமயத்துல அந்த சண்டையில வந்து சிரியஸ் இறந்துடுறாரு. சிரியஸ் வந்து பெல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்க டீம்ல வால்டிமோர் டீம்ல இருக்கிறவங்க பெல்லா லெஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கொண்டுடுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கொல்ற அந்த சீன் பார்க்குறப்ப எல்லாருமே ஒல்டிமோட்டை பார்த்துடுறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் வந்து ரிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு, ஏமா எங்க சைட்ல ஒல்டிமோட் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அக்செப்ட் பண்றதோட இந்த பாகம் வந்து முடியுது. அடுத்த பாகம் வந்து ஹாரி பாட்டர் அந்த ஹாஃப் பிளட் பிரின்ஸ். இந்த ஹாஃப் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே ஆரம்பிக்கும். அதாவது பொலிட்டிக்கல் கிளைமேட்லாம் ரொம்பவே மாறிடுச்சு. மகிள்ஸ் அதாவது சாதாரண மனிதர்களுக்கு எகெயின்ஸ்டான அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். எல்லாம் வந்து காலி பண்ணி போய்க்கு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே வந்து ஹாரிக்கு ஒரு புக்கு கிடைக்கும். இந்த டயத்துல ஒரு புதுசா ஒருத்தரை வந்து ரெக்ரூட் பண்றாங்க. யாருன்னா ஹாரியும் டம்பிள்டோரும் சேர்ந்து ஒருத்தரை புதுசா கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லக்ஹார்ன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸரை கூட்டிட்டு போறாங்க. இவன்ட்ட எனக்கு வேணுன்ற ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அது இவனால தான் கொடுக்கணும், இவனால மட்டும் தான் தனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர். அது என்ன அப்படின்னா அவருடைய மெமரியில ஒரு விஷயம் இருக்குது. சின்ன வயசுல டாம், அதாவது இவர் வால்டிமோட் இருக்காருங்களா, அவரோட சின்ன வயசுல அவர் வந்து இந்த ப்ரொஃபஸர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு. என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா ஹார்க்ரூக்ஸ்னா என்ன, எத்தனை ஹார்க்ரூக்ஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்டிருப்பாரு. அந்த மெமரியை வந்து தானே கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு அந்த மெமரியை. ஸோ அந்த மெமரிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சதான் அவனை அழிக்க முடியும், ஆனால் அவன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் சொல்லுவார். ஸோ அந்த டயத்துல ஹாரிக்கு வந்து ஒரு புக்கு கிடைக்குது. அதாவது ஹாஃப் பிளட் பிரின்ஸ் அப்படிங்கிறவருடைய போர்ஷன் புக்கு, அந்த மேஜிக் போர்ஷன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான புக். அது வந்து புக்ல போட்டுருக்கிறது இல்லாமல் அதில் அடிச்சு நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் அந்த புக்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஹாரி வந்து அகாடமிக்ஸ்ல எக்ஸல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸ்லக்ஹார்னோட நம்பிக்கைக்கும் பாத்திரமாயிடுறாரு. நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி ஸ்லக்ஹார்னோட நம்பிக்கைக்கும் இதன் மூலமா அவர் வந்து பாத்திரமாயிடுறாரு. அதாவது அவருடைய மெமரியில மெல்ல மெல்ல போய் நீங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதாவது 7 ஹார்க்ரூக்ஸஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல வந்து ஒரு ஹார்க்ரூக்ஸ் வந்து ஒரு ஸ்லிதரின் லாக்கெட். அந்த லாக்கெட்டை வந்து டம்பிள்டோரும் ஹாரியும் வந்து எப்படியோ போய் தேடி எடுத்துடுறாங்க. அதை எடுக்கிற அந்த சம்பவம் வந்து ரொம்பவே கஷ்டமானதா இருந்திருக்கு. டம்பிள்டோரை வந்து ரொம்ப வீக்கன் பண்ணிடுது. இன்னொரு சைட்ல வந்து ஜாக்கோ இருக்காரு இல்லைங்களா, ஜாக்கோவுக்கு வந்து டம்பிள்டோரை கொல்றதுக்கான ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. டம்பிள்டோரை கொண்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கிட்டு அவன் வந்து அந்த அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பயந்து பண்ணாலும் அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் அவர் வந்து ரொம்ப தெளிவாக அந்த பையன் வந்து பண்ணிட்டு இருப்பான். ஸோ ரொம்ப பயமா இருக்கும், கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் அவனுக்கு, ஆனாலும் அவன் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஹாரியும் டம்பிள்டோரும் போன இடத்துல வந்து ரொம்ப வீக்கனாக ஒரு பெரிய சண்டைலாம் அங்கே வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு திருப்பி இங்கே வந்து கூட்டிட்டு வந்துடுவார் டம்பிள்டோரை. டம்பிள்டோர் வந்து மேலே நின்றுட்டு இருப்பாரு. ஹாரி நிக்கில போய் நெல்லுன்னு சொல்லுவாரு. டிராக்கோ மால்ஃபாய் வந்து டம்பிள்டோர் கையில இருக்கிற அந்த வாண்டை வந்து இப்படி இது பண்ணுவார் மேஜிக் மூலமா. ஸ்னேப் நேரா வந்து ஸ்னேப் கீழே ஹாரியை பார்த்து இப்படி அப்படின்ட்டு மேலே போய் ஸ்னேப் டம்பிள்டோரை கொண்டுறாரு.
அப்போ வந்து இது ஹாரி வந்து ஸ்னேப் பின்னாடி போய் எனக்கு இது இல்லை இவ்வளோ நாள் கூட இருந்து இப்படி பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு திட்டுறப்ப ஸ்னேப் வந்து ஒரு மேஜிக்கை பண்ணி நான் தான் அந்த ஹாஃப் பிளட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீ யூஸ் பண்ணிட்டு இருந்தது என்னோட புக்கை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ரெவலேஷனை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ ஹாரியோட மிஷன் வந்து அந்த டம்பிள்டோர் வச்சிருந்து அந்த எல்லா ஹாக்ரூக்ஸையும் கண்டுபிடிச்சி டிஸ்ட்ராய் பண்ணுறது. டம்பிள்டோர் சொன்ன எல்லா ஹாக்ரூக்ஸையும் கண்டுபிடிச்சி டிஸ்ட்ராய் பண்ணுறது. அதாவது என்ன ஹாக்ரூக்ஸ் யாருமே தெரியாது. இவர் வந்து மெல்ல மெல்ல இவருக்கு அந்த விஷன்லாம் வருது இல்லைங்களா, அதன் மூலமாக இவங்களே கண்டுபிடிச்சி போகிறது. கடைசி பாகம், அதாவது இதுதான் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூவியாக 2 வந்திருக்கு, புக்காக 1 தான். ஹாரி பாட்டர் வந்து டெத்லி ஹாலோஸ். டெத்லி ஹாலோஸ் அப்படிங்கிறது என்னன்னா 3 விஷயங்கள் சேர்ந்தது. ஒரு சிம்பிள் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. ஒரு வாண்ட், ஒரு வாண்ட், அதாவது எல்டர்லி வாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்டர் வாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டோன், அதாவது ரிசரக்ஷன் ஸ்டோன், இறந்தவங்களை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு கல். அதுக்கப்புறம் ஒரு இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுக்கிட்டா நம்ம யாரும் தெரியாது. இன்விசிபிலிட்டி க்ளோக் வந்து ஹாரிக்கு முதல் பாகத்திலே கிடச்சிடும். அவங்க அப்பாவுடைய மூலமாக அவங்க அப்பாட்ட இருந்து அவனுக்கு பாஸ் ஆகிருக்கும். ஸோ ஒன்று அவன்கிட்ட இருக்கு ஏற்கனவே. இந்த 3 ஹாரி, ரான், ஹெர்மோயினி 3மே வந்து ஸ்கூலுடைய கடைசி வரை வந்து இது பண்ணிட்டு நம்ம அந்த ஹாக்ரூக்ஸை கண்டுபிடிச்சி டிஸ்ட்ராய் பண்ணுறது மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகுதுங்க. ஒரு ஹாக்ரூக்ஸ் வந்து ஏற்கனவே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதுதான் டாம் ரிடிலுடைய டைரி. மெல்லமாக வந்து அடுத்து அந்த போனதில் வந்து ஸ்லிதரனோட லாக்கெட் எடுத்தாங்க இல்லைங்களா, அது ஃபேக்கானதாக இருக்கும். ஸோ ரியல் ஸ்லிதரன் லாக்கெட்டை தேடி போகிறாங்க. ஒரு பெரிய பஞ்சாயத்துக்கு அப்புறம் அவங்க அதை கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. பட் அதை வந்து ஆள்மதியால் தான் கழுத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப நெகட்டிவான எனர்ஜியாக இருக்கிறதுனால சண்டை வருது குரூப்புக்குள்ளே. ரான் வந்து இவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த பெரிய ஒரு ஸ்குவாட் இருக்கும். அந்த கிரிஃபிண்டோர் டீமுக்கான ஒரு ஸ்குவாட் இருக்கும். அந்த டம்பிள்டோர் வந்து தன்னுடைய உயிலில் வந்து 3 பேருக்கு ஒரு பொருள் விட்டு போயிருப்பாரு. ரானுக்கு வந்து ஒரு சின்ன டார்ச் மாதிரி ஒன்று, இந்த பொண்ணுக்கு ஹெர்மோயினிக்கு வந்து ஒரு புக்கு, ஹாரிக்கு வந்து இந்த ஸ்குவாட். ஆனால் அந்த ஸ்குவாட் மிஸ்ஸிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முன்னாடியே வந்து. அந்த ஸ்குவாடை வந்து ஒரு நாள் ஹாரியும் ஹெர்மோயினியும் மட்டும் தங்கியிருக்கப்ப ஒரு நாள் ஹாரிக்கு வந்து அது ஏதோ பெரிய தண்ணிக்குள்ளே தெரியும், போய் எடுக்க போவார். அந்த டயத்தில் வந்து அந்த ஸ்குவாடை கையில் எடுப்பார். அந்த லாக்கெட் இருக்கும். கரெக்டாக அந்த டயத்தில் ரான் அங்கே வந்து ஹாரியை காப்பாற்றிடுவார் அந்த தண்ணிக்குள்ளேருந்து. அப்போ நான் வந்துட்டேன் இங்கே, அந்த லைட் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. லைட் வந்து ஹெர்மோனியோட குரல் சொல்லிச்சு, இந்த கண்ணை போட்டுன்னு நான் இங்கே வந்துட்டேன், நம்ம போக மாட்டேன் இனிமேல் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து 3 ஒன்றா தான் இருக்கும். அந்த டயத்தில் அவங்க வந்து அந்த இதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க, அந்த லாக்கெட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ 2வது இது முடிஞ்சிருச்சு. இதில் அடுத்ததாக வந்து இந்த இதெல்லாம் போய்கிட்டு இருக்கப்ப வந்து இந்த பக்கம் போருக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதாவது இந்த பக்கம் வந்து ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் இதுக்கு 3 வந்து போராடிக்கிட்டு இருக்கு. ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் நிலைமை சுத்தமாக சரியில்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு டஃப் டிஃபில் தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ சில சம்பவங்களுக்கு அப்புறமா வந்து ஹாரி எல்லாருமே வந்து கிளம்பி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து இவர் அந்த வாண்டு வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வோல்டெமோர்ட் சொல்லுவார். அப்போ வந்து அந்த வாண்டு வந்து முன்னாடி வாண்டை இது பண்ண, அந்த வாண்டு வந்து டம்பிள்டோர் இருந்தது, அந்த வாண்டை வந்து இது பண்ணது வந்து இவர் தான், ஸ்னேப்பு தான். ஸோ ஸ்னேப்பை கொண்டுட்டு அந்த சக்தி எனக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் நாகினி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு ஹாக்ரூக்ஸ் தான், அவருடைய பெட் ஒன்று இருக்கும், அதன் மூலமாக ஸ்னேப்பை கொண்டுடுறாரு. ஸ்னேப்புடைய கொல்றப்ப இல்லை 3 வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டமாகி 3 உள்ளே வரும். அப்போ அவருடைய கண்ணீரை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு ஹாரி கிட்ட சொல்லுவார். ஹாரி அவங்க கண்ணீர் எடுத்து போட்டு பார்க்குறப்ப தான் ஸ்னேப் வந்து அவங்க அம்மாவுக்காக ஹாரியை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தது எல்லாமே தெரியும். அவங்க அம்மா வந்து சின்ன வயசில் அவர் காதலிச்சிருப்பாரு, ஆனால் அவங்க அம்மா வந்து ஜேம்ஸை காதலிச்சிருப்பாங்க. இதுக 2ஐயும் வந்து கொல்ல போகிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு டம்பிள்டோர் கிட்ட வந்து சொல்லுவார். ஆனால் டம்பிள்டோர் வந்து அந்த டயத்தில் ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போனதுனால இறந்துருவாங்க. இது ஹாரியோட அப்பா அம்மா இறந்துருவாங்க. ஸோ அது பேருந்து டம்பிள்டோர் சொல்லுவார், அப்போ நீ வந்து எங்கள் கூடயே இருந்துக்க, எங்களுக்கு விசுவாசமா இரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி அங்கிட்டு இருப்பாரு. ஆனால் விசுவாசம் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கும். அவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் அவர் எனக்காக பண்ணியிருக்காரா அப்படிங்கிறப்ப அவருக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கும் தெரியும் அவருக்கு அந்த கண்ணீர்லேருந்து. அதாவது டம்பிள்டோர் வந்து இன்னொரு ஹாக்ரூக்ஸையும் எடுத்து அவர் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். அது பேர் வந்து ஒரு ரிங், ஒரு காண்ட் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங். அந்த ரிங்கை வந்து அவர் எடுத்து அவர் கையில் போட்டுருவார். அந்த ரிங்கை அந்த ரிங்கோட கர்ஸ்னால அவருடைய ஆயுட்கள் முடிஞ்சிடும். ஆனால் வந்து ஸ்னேப் தான் அதை இழுத்து பிடிச்சி வச்சிருப்பார். 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன், 1 வருஷத்துக்கு அப்புறம் நீ தான் வந்து நீ கொள்ளணும்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால தான் அவர் கொண்டு இருப்பார். ஸோ இப்படியாக அந்த ஹாக்ரூக்ஸும் டெஸ்ட்ராய் செய்யப்பட்டதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக வந்து ஹஃபில் பஃபோடைய கப்பில் அடுத்த ஹஃபில் பஃப் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து ஹெர்மாயினி வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதில் ஒரு ஹாக்ரூக்ஸ்க்கும் ஹெர்மாயினி டிஸ்ட்ராய் பண்ணிடும். அடுத்ததாக ஒரு ராவன்க்ளா அப்படிங்கிற ஒரு டீம், அது வந்து அந்த 4 டீமில் உண்டு, அந்த ஹஃபில் பஃப் ராவன்க்ளா எல்லாமே. அந்த ராவன்க்ளா டீமில் ஒரு டயடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து ஆக்சிடென்டலாக ஒரு ஃபயரில் வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும். அது லேட்டரான அந்த நாகினி அப்படிங்கிறத வந்து லாங் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். அந்த ஸ்டூடெண்ட் கையில் அந்த ஸ்வாட் கிடைக்கும், அவன் கொண்டுருவான். ஃபைனல் ஹாக்ரூக்ஸ் யாருன்னு பார்க்குறப்ப ஹாரி தான் ஃபைனல் ஹாக்ரூக்ஸ். ஸோ ஹாரி வந்து தான் உயிரை விடுறதுக்காக போயிடுறாரு. கிட்டத்தட்ட வோல்டெமோர்ட் வந்து கர்ஸ் பண்ணி அவரை வந்து உள்ளே இருக்கிறத கொண்டுடுறாரு அவர். ஆனால் அழிஞ்சது வந்து ஹாரி கிடையாது. அவர் யூஸ் பண்ண வாண்டு வந்து ஹாரியோட தான் ஒரிஜினலாக அந்த வாண்டு. ஸோ அது வந்து அதோட ஓனரை தானே தேடிக்கிச்சு. ஸோ ஹாரி தான் அந்த வாண்டுக்கு மாஸ்டர். ஸோ உள்ளே இருக்கிற அந்த போர்ஷன் மட்டும், அந்த நெகட்டிவ் போர்ஷன் மட்டும் தான் அழிஞ்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹாரி வந்து இந்த வோல்டெமோர்ட் வந்து ஸ்கூலுக்கு போய் பார்த்தீங்களா நான் யார் அப்படி இப்படின்னு சொல்லவும்
அந்த டயத்தில் ஹாரி வந்து முழிச்சிடுறாரு. முழிச்சு அங்கிட்டு வந்து அவர் வோல்டமோர்ட்டை கொன்னுடுறாரு. ஸோ இதோட வந்து இந்த கதை முடிஞ்சிருது. 18 வருஷம் கழிச்சு வந்து ஹாரியோட குழந்தைங்க, அப்புறம் வந்து ஹெர்மோயினி, ரான் அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வந்து திருப்பி இதே ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கதை. இது வந்து ஐ ட்ரை மேக்ஸிமம் டு கீப் அப் த எசன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. சில முக்கியமான போர்ஷன்ஸ்லாம் நான் வச்சுக்கலாம், பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இது எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மீ. தேங்க்யூ.